மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கும். நைட்ல தூங்கலையா? நைட்டெல்லாம் கொஞ்சம் வேலை. ஆர்கெஸ்ட்ரா பார்க்க எங்க சாமிமுத்திரையா? இல்லை இங்க ராசிபுரம். உங்க ஊர்ல ஆர்கெஸ்ட்ரா போறப்ப பார்க்கலையா? இல்லை சொந்த ஊர்லலாம் எதுவும் பார்க்குற மாதிரி இல்லை. சொந்த ஊரில் நல்லா ஆட மாட்டாங்க, அதனால அடுத்த ஊரில் தான் போய் பார்ப்பேன். சரி. நீங்களாம் எப்படி? நானும் எங்கள் ஊர் தான். உங்கள் ஊர் தானே? எங்கள் ஊரே அதனால தான் உங்கள் ஊரில் கேவலமாக அடிக்கிட்டு இருந்தாங்களா? இல்லையே, எங்கள் ஊரில் கேவலமான ஆள் இல்லையே. எங்கள் ஊரில் நீட்டாக தான் இருந்தேன். நாளைக்கு நீ தனியாக தான் ஓட்டணும். ஏன்? நாளைக்கு நானும் போயிடுவேன், யாருமே இருக்க மாட்டாங்க. எங்கே போகிற? ஸ்கூலா? நாளைக்கு ஸ்கூல் இல்லை. ஸ்கூல் போய் என்ன பண்ணுற? படிக்கணும். அவன் எவ்வளோ படிச்சுட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். நீ படிக்க போகிறேன்னு கேட்குறேன். நான் படிக்க போகிறேன்னா தூங்க போகிறேன்னு அர்த்தம். போயிட்டு ஒரு அட்வான்ஸ் 2 நேரம் அட்வான்ஸை போட்டு போவேன். காலைல போயிடணுன்னு இங்கே தான் நினைப்போணும். ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் இங்கேயே நான் போகணும். அங்கேயே இருந்துக்கலாமா, அப்படியே அங்கேயே போவோம் மைண்டு. அதுக்கப்புறம் எனக்கு ஜாலியாக பேசிட்டு போனுங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் மைண்டு போயிடும். ஜாலியாக அங்கேயே அடிச்சுக்கிட்டு திட்டிக்கிட்டு. மதியானம் சாப்பாடு நான் தான் அங்கே தான். எங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிடுவேன். நம்மளுக்குலாம் ஸ்கூல் செட்டாக வருது. இவர் வேற இந்த கொஞ்சோண்டு தடம் போவாராம். யாருக்கு? இந்த அவருக்கா? ஆரம்பி பையில வராரு அவருக்கா? பஸ் ஆரம்பிச்சு சொல்லிட்டீல, உன் பேச்ச மாரி நான் எதுவும் பண்ண மாட்டேன். எங்கள் ஊர் ஓட்டத்த சின்ன தடம். ஏன்னா இந்த தடம் ஆர்வம் அண்ணன் வேலை செய்கிறாங்க. பாப்பாரு என்ன ஒரு போது நேரம் பள்ளம்பாறை. கொல்லிமலைக்கு இதில் போக முடியுமா? ஏன் பள்ளம்பாறையே கொல்லிமலை மாதிரி தான் இருக்குது. ஏதாவது இங்கேருந்து பார்க்கும்போது தெரியுது. போகும் மேடு. அதாவது ரொம்ப வண்டி அணைச்சிக்கிட்டே போகுது. பட்டம் அடிக்குது. அது சவுண்டு வர அதிகமாக வருது. எல்லாம் மாந்தலையா இருக்கு. மாங்காட்டில் வேலை இல்லை. எத்தனை மணி நேரம் ஓடிச்சு? அது ஒரு 8 மணி நேரம் ஓடுனுச்சு. அவ்வளோதான். 8 மணி நேரம் இது போட்டு 2 வேலையா? இறங்க முடியாது. இவர் தான் ஜல்லிக்கட்டு குரூப் சஞ்சய். இஷ்டத்துக்குலாம் இறங்க முடியாது. அதெல்லாம் ஆஃப் பண்ண முடியாது. இஷ்டத்துக்கெல்லாம் ஆஃப் பண்ண முடியாது. இஷ்டத்துக்குலாம் ஆஃப் பண்ண முடியாது. பொட்டு வச்சுக்கிட்டு வருவேன். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அண்ணாங்காட்டில் போய் புல்லு பிடுங்க போகிறோம். புல்லு பிடுங்கிறதுக்கு சேஜிபான் சொல்லியிருக்காரு. ஐயோ ராமா. இவர் பேர் என்ன சொன்னாங்க? உனக்கு தான் தெரியும், எனக்கு தெரியும். நான் ஜாலியாக கீழே விளாடுங்க. எனக்கே தெரியாது, பேர் மறந்துச்சுல. எப்போ நான் ஃபேன் ஆஃப் பண்ணேன்? ஃபேனை எப்படி ஆஃப் பண்ணேன்னா ஒயர் பிச்சு விட்டா ஆஃப் ஆயிடுச்சு. வச்சா அப்புறம் ஃபேனு வேறு. எல்லா வண்டியிலையும் ஃபேனு சில்லுன்னு காற்று வரும். இந்த வண்டியில் ஃபேனு சூடாக வருது. என்ன காரணம்? என்ன காரணம்னா ஃபேன் கம்பெனிக்காரனோட காரணம் தான் தானே. வாரண்டி கார்டு இருந்துன்னா எடுத்துகிட்டு போய் கொடுத்து, நான் எனக்கு ஃபேனு சூடாக வருதுண்ணா, எனக்கு சில்லுன்னு வர மாதிரி ஃபேன் கொடுங்க, எங்களுக்கு 1 வருஷம் வாரண்டி இருக்கு அப்படின்னு சொல்லி மாற்றிக்கலாம். என்னங்கிறான்? வாரண்டி முடிஞ்சே போச்சு. நாளைக்கு நீ ஸ்கூல் போவானா? போனேன். உனக்கோசரம் தானே நான் இங்கே வந்தேன். என்னது? உனக்கோசரம் தானே நான் இங்கே வந்தேன். நீ தானே சொன்னா அங்கே வானா அப்படின்னா. சரி, நம்ம பையனை பார்க்காம நமக்கும் சரியா தூக்கம் வர மாட்டேங்குது. எப்படி நம்மள பேச? நீ நேற்று நைட்டில் உட்காந்து நீ யோசிச்சுட்டு இருக்கியா? இதெல்லாம் வந்து அப்பப்போ ஃப்ளோவில் அப்படியே வர்றது. நம்மளா யோசிச்செல்லாம் பேசக்கூடாது. யோசிச்சு பேசிக்கிட்டு இருந்தோம்னா அது டைம் ஆகிக்கிட்டே இருக்கும். நீ ஒவ்வொரு கேள்வியும் கேளு, நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்கிறேனால பாரு. வேணாம்
நீ போதும். நாளைக்கு இப்போ முத நாள் ஸ்கூல் போகிறோங்கிற. ஸ்கூல் போகணும் வேலையில முத நாள் தான் புக்கு நோட்டு எல்லாம் தருவாங்க. நாளைக்கெல்லாம் தர மாட்டாங்க. ஆமாண்ணா. தாண்டா தருவாங்க. நாளைக்கு தானே தருவோம். நாளைக்கு தர மாட்டாங்கிறேன். நாளைக்கு புக்கு தரலைன்னா புக்கு தருவாங்க. என்னோட நீ எல்லாம் 6வது புக் வாங்கி அந்த இதில் போட்டியா? எது 6வது புக்கு? முன்ன ஓட்டர் பண்ணி ஃபர்ஸ்ட். ஆமா. அப்போ என்னோட 6வது புக் வாங்கி ஸ்லாப்ல போட்டு வந்தேன் தொட்டு இதில். ஆமா. அது இன்னும் இருந்துச்சு அப்படியே. அப்படியே தான் இருக்கு. சுத்தம் பண்ணுறப்ப எடுத்தாங்க. யாருன்றா இந்த புக்கு அப்படின்னு ஓனர். அது என் புக்கு சுத்தா. அதான் என்னடா 6வது புக்கு நீ இப்போ 8வதுடா அப்படின்னு. அதை விட்டு அது யாரா வச்சா? சிவான். சரி அப்படின்றது. இங்கேருந்து பார்த்தோன்னா அதுதான் சதீஷனா காடு. அங்கே போனோம் அப்படியே ஒட்ட தருவோம். அன்றைக்கி நானும் பாலனா இங்கே வந்து மலையில் மாட்டிக்கிட்டோம். இதே வண்டி ஒரு பொம்மை இல்லை, சும்மா 4-5 பொம்மை இருக்கும். அதெல்லாம் இருக்கவே இல்லை. அப்போ வந்து இந்த காட்டுக்கு நாங்கள் இது பொலி பொறித்தோம். இந்த இடத்துக்கு நான் தானே தடம் பறிச்சேன். இந்த இடத்துக்கு நான் தான் தடம் பறிச்சேன். ஐயோ முன்னா 2 வருஷம் இருக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடி. இடம் நல்லா இருக்குல்ல? தடம் சூப்பராக. இங்கே மாதிரி என்ன குதிக்குது வண்டி. தடம் சூப்பராக போட்டு வச்சுக்கிறேன். எப்படி நான் மேடு மல்லமாக போட்டுட்டேன்? இது நான் போடல, அது காட்டுக்கரையும் போட்டுட்டேன். மேடு மல்லம் அப்புறம் நீ தான் போட்டேன்னா போட்டுருந்தேன்னா ஒரே மட்டமாக போட்டுருக்கேன். என்னது? நான் போட்டுருந்தேன்னா ஒரே மட்டமாக போட்டுருக்கேன். அதான் பள்ளங்குழி எல்லாம் போட்டுருப்பேன். மட்டமாக போட்டுருக்கேன். மட்டமாக போட்டிருந்தா இப்படி குளுக்குமா? மேடு மல்லமாக போடுவோம் பாரு, எப்படி இருக்க ஜாலியாக குளிங்கிட்டாலே. வடிவேலு சொல்கிற மாதிரி காடு மேடெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாப்புல. எங்கே தான் கூட்டிகிட்டு போகிறாப்புல? ஆல்ரெடி அங்கேயே ஒரு வண்டி இருக்கு. ஜேசிபியா? நம்மண்டி வரல? நம்மண்டி நம்மண்டி வரல. இது பழசு. ஓ, அரப்பு கட்டுற வேலைக்கு தான் கூப்பிடுவாராட்டுக்கு. கம்பெனியில் சொல்லி ஏசிபி கார் மாதிரி மாற்ற சொல்லுவாங்க. ஏசி கம்பெனியில் சொல்லி ஜேசிபியை காரு மாதிரி போகிற மாதிரி மாற்றி கொடுங்க அப்படின்னும். காரெல்லாம் காட்டுக்குள்ள விட்டா எப்படி போகுது? குழந்தான் போகுது. இது பாரு எவ்வளோ குழுங்குது. அது வேற சத்தம் வேற தொடக்க மால் அடிக்குது. டம் டம் டம். இப்படியெல்லாம் போனோம். மண்ணு கடை தான் போகிறோம். ஒரு வழியா இடத்துக்கு வந்தாச்சு. இன்னமா தான் இருக்குது ஆட்டம். அப்படியே சுத்துன்னு ரங்கராட்டி நான் சுற்றுவோம். ஏற்கும் ஒரு வண்டி இருக்குது. ஒரு சின்ன பையன் ட்ரக் ஓட்டிட்டு இருக்கான். அது வரை காமிச்சா வர இது போட்டுருவாங்க. பொதுமா சார் போங்க சார். அங்கே இது போங்க பாய். கை வேற வலிக்குது. லைட்டாக தலை வேற வலிக்குது. என்ன பண்ணுறோம்? வண்டி எடுத்துட்டு போ. வண்டி எடுத்துட்டு போயிரு. வண்டி நிறுத்திட்டு போயிடலாமா? நான் பேசிட்டு இருக்கேன். நம்ம போய் என்ன பேசுறாங்க போய் கேட்போம். விட்டுக்கு அந்த டர்னிங் விட்றேன். இல்லை இங்கே வந்துடுவாங்க, இடத்துக்கு வந்துடுவாங்க. கூப்பிட்டு போயிடுவாங்க. தெரியுமாண்ணே? ஃபோன் பண்ணிக்கிறியா? அந்த டர்னுக்கு வந்திருக்கேன்னு நான் இப்போ அப்படியே தான் வந்தவன். எனக்கு இப்படி தடம் இல்லை. சரி சரிண்ணா. காடு இதுதான். அப்படி சுற்றி அந்த காடு உங்களுதுங்களா? அது உங்களுக்கு தானே? ஆமாம். சரி சரிண்ணா. மண்ணை மேலே போடணும். கல் தனியாக பிரித்து போட்டுருணும். கண்ணை பிரித்து இந்த பக்கம் தள்ளி விட்டு எவ்வளோ தூரம்னா உனக்கு வண்டி வர்றதுக்கு மட்டும் வருது. சரிண்ணா. தள்ளி விட்டுட்டு மண்ணை மானி எடுத்து மண்ணை மேலே போட்டு விட்டுறணும். சரி போட்டுக்கலாண்ணா. அதான் கொண்டாந்து நிறுத்திட்டு போகிறேன்னாப்புல. சரி நிறுத்திட்டு போடும். காலையில் இன்னும் வேறு எங்கேயாவது போக சொல்லிட்டே வம்பு. சரி சரிண்ணா. இல்லை அதெல்லாம் இங்கே இந்த வேலையை முடிச்சுட்டு தான் போக சொன்னாங்க. அங்கே இருந்தாலும் இப்போ வேலையாகிற மாதிரி இருந்தால் செய்யலாம். வேலையாகாது. மணி 6 ஆக போகுது. ஆமாம் 6. இப்போ இங்கே நிறுத்திடலாம்ல? அதான் அந்த வண்டி எங்கே தான் நிற்கும். சரிண்ணா. அதெல்லாம் ஒன்றும் பயம் இல்லை. இந்த காடு நம்மளுதுங்களா? இல்லை அது அவங்களுக்கு. இது அவங்களுக்கு தானா? இல்லைண்ணா காலையில் தான் ஓட்டுது. சரி ஒயர் எடுக்கிறதுக்கோசரம் ஒயர் எடுக்கிறதுக்கோசரம் அந்த பக்கம் போய் அப்படி வர சொல்கிறேன். அதில் வந்துக்கலாம்ண்ணா. காலையில் நான் வந்துடுவேன். காலையில் வந்துடுவீங்களா? இப்போ நீ கொண்டு வந்து டர்னில் விட்டுறேன். விட்டுருங்க. பாப்போம். அவ்வளோதான், இன்றைக்கி வேலை முடிஞ்சுது.
மணி 6 ஆயிடுச்சு, அதனால் கிளம்புறோம். ஆட்டுக்காரர் நமக்கு உதவி பண்ணுறாரு. அண்ணா இல்லைங்கண்ணா, மாங்காய் சாப்பிட்றியா? நாளைக்கு வா நம்ம போய் மாங்காய் பறிச்சிட்டு வரலாம். மாங்காய் பறிச்சுட்டே. ஆ சரி, கீழே போனச்சு வர சொல்லிடு. இங்கே பாருங்க, மாங்காய் மரமெல்லாம் எங்கள் ஊரில் இப்படி தான் இருக்கும். பாருங்க, மாங்காய் சூப்பராக இருக்கா, ஒரு மாங்காய் கூட இல்லைங்க. இதுதான் தமிழ்நாட்டு மாங்காய், இப்படித்தான் இருக்கும். இவ்வளோ சின்னதாக தான் இருக்கும். நான் சரிண்ணா, தப்பு பண்ணிட்டேண்ணா, இதில் ஏறிக்கண்ணா. அதான் ஏறண்ணா, ஏற்றுண்ணா. ஏற்றி விட்டா பாம்பு கும்பு கொத்துச்சுண்ணா. பாம்பு கொத்துச்சுன்னா ஆஸ்பத்திரி போயிடலாம். அப்படியே நீ நாளைக்கு ஸ்கூல்ண்ணா. நல்லா ஓ ரெண்டாளா கோம்போட தான் பிக்கணும். பாருங்க, திருடுறாரு, மாங்காய் திருடுறாரு. ஆமாம் ஆமாம், ஆனால் இது மாங்காய் திருடலன்னு காட்டுக்காரர் திருடி சொல்லிட்டாரு. அடி ஏண்ணா, இல்லை இந்த மாங்காய் வச்சு அந்த மாங்காய் அடி. பால் வரல, உதறாது. பால் வரல, போய் சொசைட்டியில் தான் வாங்கி கொஞ்சம் ஊற்றணும். போகலாமா? பழம் போதும் போ. ஓனருக்கு ஃபோன் போட்டு கூப்பிட்டேன்னா பரவாயில்ல. இல்லை இது இல்லை, இதில் எதுக்கு ரீசார்ஜ் வீடியோ எடுக்க வேண்டிதான். அதனால் வீடியோ எடுக்கவே 1 லட்சம் போட்டு அந்த ஐஃபோன் வாங்குது. ஓ, இது 1 லட்ச ரூபாயா? அப்புறம் 60,000 நினச்சியா? சரி சரி, நான் என்ன ஒரு 5,000 10,000. என்ன ஐஃபோன் அது? பின்னாடி காணா, சிம்பிள். அது உடஞ்சி போச்சுவா, எங்கே விழுந்துருச்சு. 1 லட்சம் வீடியோக்கோசரமாக இருக்கும். கமெண்டில் ஒருத்தர் சொன்னார், அதனால். ஓ, கமெண்டில் சொன்னவருக்கு மாங்காய் வேணுமான்னு கேளுங்க. ஐயோ, இன்னொரு பவுடர் தண்டு எனக்கு. அதை கொரியர் போட்டு விட்ருவாங்க. அஞ்சு எங்கே எடுத்து போகிறேன்? எடுத்ததாக அப்படியே கம்ப்யூட்டரில் மாட்டி விட்டு வரலாம். எத்தனை வருஷம் கிடக்கட்டும், பொழுது நீங்கள் எவ்வளோ வண்டி தர கிடையாது, அப்படியே எடுத்துரு. நைட்டு ஃபுல்லாக சார்ஜ் இருக்கும். இதாங்க கரண்ட் ஜேசிபி, இப்போ கரண்டில் மாட்டி விடுவோம். ஆனால் பையெல்லாம் இல்லைண்ணா, இப்போ கரண்டில் நாங்கள் மாட்டி விட்டு போயிடுவோம். சரிண்ணா. அதுக்கப்புறம் இங்கே வர சொல்லிடலாமே. வேற எங்களுக்கு வந்து சொந்தனே டக்கு லாக் ஆக மாட்டுது. லாக் ஆகிடுச்சா? லாக் ஆகிடுச்சு. அதான் ஃபஸ்ட் நாள் இப்படி தான் நேரமாக வீட்டுக்கு அனுப்பிவிடுவாங்க. அது நம்ம நேரணும் போக போக தான் தெரியும். ஆடு பிடிச்சிட்டு போயிடலாமா? கறி வைக்கலாம், கறியெல்லாம் ஆக்கணும். அறுத்தலான்றியா? பாய் இருந்ததுன்னா பாய் கிட்ட கொடுத்து வந்துடலாம், காசு வந்துடும். இதெல்லாம் அன்றைக்கி வேறு இடிச்சுக்கிட்டா அண்ணன் வேறு ஒரே பிடிவாதத்தோடு நம்மளை கூப்பிட்டு போய் ஆகணும். அண்ணன் ஒரு சத்தம் சொன்னது அண்ணன் ஒரே பிடிவாதத்தோட நீங்கள் ஏறினா தான் நான் காட்டு விட்டு போவேன், இல்லை என் கூட்டி நவராது அப்படிங்கிறாரு. ஏற்கும்போது 2 வண்டி இருக்குது. ஆனால் இருந்தாலும் நம்ம ஸ்கூட்டியில் ஏற மாட்டோம். ஏன்? ஸ்கூட்டிலாம் உட்கார முடியாதுல்ல. இப்போ நம்ம ஊரில் இப்படி தான் எல்லாம் நிறவாங்கன்னு காட்டிடுறேன். ஆமாம், இந்த ஊரில் இப்படி தான் நிறவாங்க. ஏன்னா இது பக்கெட்டில் அள்ள மாட்டாங்க. ஒரு ட்ரக்கு கூட வந்து அங்கே பக்கத்தில் அள்ளுறது அள்ளியாந்து இங்கே கொட்டி முன்னாடி பக்கெட்டில் வந்து அள்ளி போட மாட்டாங்க. பக்கத்தில் அள்ளுறது வந்து கொட்டி அந்த இடத்துல நிறையிடுவாங்க. அது வந்து ஜேசிபி தரது சங்கட்டமாக இருக்கும். ஜேசிபி அந்த முன்னாடி பக்கெட்டில் அள்ளினா தேஞ்சு போயிருமா. அதனால் எங்கள் ஊரில் இப்படி தான் இது நடக்கும். பார்த்துக்குங்க எப்படி ஒரு கிறுக்கன் காய்ஸ். நாங்கள் வந்துட்டு பில்லு விற்க மாட்டோம், ரெண்டுனா இப்போ பில்லு விற்க போயிட்டுருக்கோம். இவர் தான் எங்கள் ஆப்ரேட்டர். பில்லு விற்காமல் வந்துட்டாரு, பண்ண தப்பு. பில்லு கிளிக்காம பண்ணுறேன். என்ன எங்கண்ணா சொல்கிறேன்? சுரங்க பாதைகளை போயிட்டுருக்கோங்க. இதுதான் நம்ம உட்கார்ற இடம். இது வந்து ரெஸ்ட் எடுக்கிற இதுதான் அந்த சுரங்கப்பாதையில் ரெஸ்ட் எடுக்கிற ரூமு. ரூம் காட்டிடு. இதுதான் இதே அந்த சுரங்கப்பாதையில் வந்தாங்கன்னா ரெஸ்ட் எடுப்பாங்க.
அது கொஞ்சம் தூரம் போனோம்னா இது வந்து மனுஷங்களோட இடம், இது மாடுங்களோட இது வந்து மாடுங்க இருக்கிற இடம். சுரங்கப்பாதையோட பார்த்துட்டேன். ஓனர் பார்த்துட்டு முடிக்கிறேன், என்ன இவனுங்க பண்ணுறானுங்க அப்படின்னு. இந்த ஸ்கூட்டி சுரங்கப்பாதைக்குள்ள பொறுமையாக தான் போக மாட்டேங்குது. ரோட்டை வேகமாக நானும் முறுக்கேன், யார் சொன்னா? வேகமாக போக மாட்டேங்குது. அடுத்த முறுக்க போயின்னு போகும். பையனும் போவான். நாளைக்கு பள்ளிக்கூடம் போகிற மாதிரி ஐடியாவா இல்லை? எனக்கு ஐடியா இருக்குது. வந்தாச்சு, யாருங்க வண்டிகிட்ட வந்துட்டோம். போன ரிட்டர்ன் வந்தாச்சு. இவர் பண்ண வேலை, இவர் மூஞ்ச பாருங்க. இங்கே போய் அடி வந்துட்டு வந்தார் நைட்டு. ஆமாம், இவர் மூஞ்ச பகலில் அடி வாங்க மாட்டோம், நைட்டில் மட்டும் தான் வாங்குவோம். ஏன்னா நைட்டில் வாங்கினா தான் இந்த மாதிரி இடத்துல காயமாக இருக்கும், பகல் வாங்கினா வேறு இடத்துல காயமாக இருக்கும். நீ போய் பில் புக் கிழிச்சிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல. வா வா. வேகமாலு திருவு நல்லா திருவு. தமிழில் சொல்லட்டுமா இங்கிலீஷில் சொல்லட்டுமா திருவுறது? சுற்றுறது தமிழில் சொல்லட்டுமா இங்கிலீஷில் சொல்லட்டுமா? தமிழ்லையா? கிழக்கு பக்கமாக சுற்று. இங்கிலீஷ் கிழக்கு பக்கமாக சுற்று. இங்கிலீஷில் அதுதான் கிழக்கு தான். கஷ்டப்பட்டு திறந்துட்டா. பில்லு பார்த்துக்கலையா? பறகுது பேப்பரு குப்பைலாம் இருக்கு. ம், குப்பை இதா? குப்பையில் போனால் குப்பை தான் இருக்கும். இதானே? கிளி. அடுத்தது இதானே? ம், அவ்வளோதானா? இல்லை இன்னும் இருக்கு பாரு. இதா? ம், எத்தனை இது ஒரு நாளைக்கு? இன்னைக்கு 3 இடத்துல ஓட்டினியா? 4. 4? 4ங்கிறேன், 4. அப்புறம் இது பாலன் ஓட்டினதா? இதுக்கப்புறம் இல்லை. இது அதான். ம், அவ்வளோதான். இது பித்தனா இருக்குது. கேப்பா கொண்டு போய் பத்திரமா இருந்த இடத்துல வச்சுரு. தண்ணி வெட்டுறதுக்கு மிஸ் பண்ணிட்டோம் ரைஸ். நாங்கள் தண்ணி வெட்டுறதுக்கு அவர் கையில் தர மாட்டாப்புல, அவர் தூக்கி தான் போடுவாப்புல. கையில் கொடுத்துட்டாருன்னா கை காப்பு கட்டிக்கும். போதும் வா. நமக்கு மட்டும்தான் தெரியல லாக்கா இருக்குன்னு. வா. செல்லு தெரியுமா? டிஜி தரேன். எந்திரி. அப்படியே அப்படியே. இதே யார் வைப்பா? அது உள்ளார வை. ஒரு காற்றுல பறந்துருச்சு. எடுத்தாச்சு கிளம்பியாச்சு. இன்னும் இந்த ஆடம் ஆடுது வண்டி. நான் ஐஃபோன் போயிருக்கேன் காய்ஸ். எத்தனை வேகத்தை ஆடு எங்கள் வீட்டில் எங்கள் காட்டுக்குள்ளே இருக்குது தெரியுமா? ஒரு 45 ஆடு. பொறுமை. அச்சா சாப்பிட்டீங்க எல்லாம் பொறுமை. இங்கே வித்த காட்ட போறியா? வித்தெல்லாம் காட்டல, வித்த காட்டுற கண்டிஷனில் தான் இருக்குது. காட்டிட்டு தான் இருக்கிற. நமக்கு ஒழுங்காக பெட்ரோல் வண்டியும் ஓட்ட தெரியாது. நம்மளே பேட்டரி வண்டி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம கம்பெனி என்ன இடத்துல ஓடிட்டு இருக்குன்னு. பெட்ரோல் வண்டி ஓட்ட தெரியாதா? சும்மா பேருக்கு தான் வச்சுக்கிறது. உங்களுக்கு ஒன்றும் இல்லை. இன்ஜின் இல்லைன்னு பாரு, எக்ஸல் இன்ஜின் தான் வச்சுருக்குது உள்ளார. நிஜமாலுமாண்ணா? ட்ரக் இன்ஜின் எடுத்து வச்சுக்க வேண்டியதானே? இந்த ட்ரக்கு தான் இப்போ இந்த நாளைக்கு இப்போ போகும்போது இந்த இன்ஜின் வச்சுட்டு கொண்டு போய் மாட்டிக்கிங்க. இல்லை ஷார்ட்டாக ஒன்று ஓட்டுறேன்.